அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஸ்வயம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிருந்து அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க. ஸ்வயம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிருந்தது. அதில் டோட்டல் மார்க்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அந்த டோட்டல் மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றீங்களோ அதுதான் இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னலுக்கு சேர்த்து அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷனுடைய கோஆர்டினேட்டர் அவரை நான் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இது எந்த மார்க்குன்னு கேட்குறப்போ அவர் இது எக்ஸ்டர்னல் மார்க் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் இப்போதைக்கு ரிசல்ட்ஸு அதாவது ஸ்கோர் கார்டில் உங்களுடைய மார்க் எக்ஸ்டர்னல் மார்க் மட்டும்தான். க்ரைட்டீரியா ஃபார் கெட்டிங் சர்டிஃபிகேட்டில் ஏற்கனவே எக்ஸ்டர்னல் மற்றும் இன்டர்னல் ரெண்டுத்துலேயும் தனித்தனியாக 40% எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி 100க்கு 40 மார்க் எடுத்துக்கிறவங்க இந்த எக்ஸ்டர்னல் மார்க்கில் நீங்கள் எலிஜிபிள். இன்னும் இன்டர்னல் மார்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் 40 மார்க்குக்கு குறைவாக பெற்றிருந்தீங்கன்னா எக்ஸ்டர்னல்லையே நீங்கள் ஃபெயிலுன்னு அர்த்தம். நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு கொடுக்கலான்னு. அதனால் ஸ்வயம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆனதில் உங்களுடைய ரிலீஸ்டு மார்க்ஸ் இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னலுக்கு இல்லை. இது ஒன்லி எக்ஸ்டர்னல் மார்க்ஸ் மட்டும்தான். இன்டர்னல் மார்க்ஸும் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸும் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் தெரிய வரும்னு நம்ம எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.